வெல்கம் டு சுலேகாஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சென்னை தாம்பரம் வள்ளுவர் குருகுலம் மேல்நிலைப்பள்ளியில் வந்து மாபெரும் விதை திருவிழா மற்றும் கிழங்கு திருவிழா நடைபெற்றது. அங்கே நாங்களும் போயிருந்தோம். அங்கே போய் என்னெல்லாம் நாங்கள் பார்த்தோம், என்னெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லி இந்த விலாகில் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனதுமே பார்த்திங்கன்னா அருண் டெரஸ் கார்டன் வந்திருந்தாங்க. பிரதர் வந்து எல்லாருக்கும் விதை வந்து பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் போய் நின்னதுமே எனக்கு வந்து இந்த நெய் மிளகாய் வந்து கிடச்சிது. அதுதான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு சிஸ்டருக்கு நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக தான் விதை இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து எனக்கு மரவெண்டை வந்து கிடச்சிது. எல்லாருக்குமே 2 விதை தான் கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மரபு தக்காளி, விதவிதமான இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய இந்த மரபு தக்காளிலாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. கண்காட்சிக்காக வச்சுருந்தாங்க. இதை பார்த்துட்டு நமக்கு இதில் எந்த தக்காளி எந்த காய்கறிகள் வேணுமோ அதை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் இது பக்கத்து ஸ்டாண்ட்லேயே பார்த்திங்கன்னா சீட்ஸ்லாம் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. அங்கே பண்ணி காட்டணும்னா அதே மாதிரி நமக்கு வந்து காய்கறிகள் சீட்ஸ் வந்து தருவாங்க. அந்த மாதிரி போய் காட்டி கேட்டோம். நிறைய சீட்ஸ் கிடச்சிது. சில சீட்ஸ் வந்து கிடைக்கல. நான் ஒரு 1000க்கு மேலேயே நாங்கள் வந்து சீட்ஸ்லாம் வாங்கிட்டோம். 1000 ரூபாய்க்கு மேலேயே. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த தானிய வகையிலே பார்த்திங்கன்னா நிறைய மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் செம்பருத்தி டீ, ஆவாரம்புட்டி, சங்குப்புட்டி அது மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுருந்தாங்க. வாழைப்பழத்தை வந்து ட்ரை பண்ணி அதையும் வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து சாப்பிட்டு பார்த்தோம். அது எவ்வளோ பாக்கெட் வேணாமா? அது 10 ரூபீஸ் பாக்கெட். இது நீங்கள் தேவைன்னா அனுப்பி விடுவீங்களா? ஓகே ஓகே. இது வந்து கற்பூரவள்ளி. அப்புறம் இங்கே வந்து மில்லட்டில் வந்து குழிப்பணியாரம் செஞ்சு எடுத்துருந்தாங்க. அதுவுமே வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பின் சைடு பார்த்திங்கன்னா அங்கே பனம்பழத்தில் வந்து ஜூஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் பருத்திப்பால், பனப்பழம் ஜூஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பனம்பழச்சாறு வந்து வாங்கி குடிச்சு பார்த்தோம். நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருந்துச்சு. அது குழிப்பணியாரம். அப்புறம் இந்த பழப்பழ காய் பார்த்திங்கன்னா பழக்காய், அதில் வந்து இந்த சிப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. என்னது இது? இது வந்து பழக்காய் சிப்ஸு. பழக்காய் சிப்ஸ். அப்புறம் இங்கெல்லாம் ஹோம்மேட் சோப்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து விற்றுட்ருந்தாங்க. தேனும் இருந்துச்சு. எல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பின் சைடு போனோம். இங்கே வந்து சீட்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. இதுவுமே தேவையான சீட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். கீரை சீட்ஸுமே இருந்துச்சு, அதுவுமே வாங்கிக்கிட்டேன். பாலக்கீரை, சுக்கான் கீரை, அந்த மாதிரி நிறைய கீரை ஐட்டம்லாம் இருந்துச்சு. அதையுமே பார்த்து வாங்கிக்கிட்டேன். பூச்செடிகள் சீட்ஸுமே இருந்தது. அதுவுமே 1, 2 பார்த்து வாங்கிக்கிட்டேன். சீட்ஸ் மொத்தமே நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு மேலேயே வாங்கியாச்சு சீட்ஸ்லாம். அதுக்கப்புறம் க்ரோ பேக் இருந்துச்சுங்க. க்ரோ பேக்கும் வாங்கிட்டேன். இந்த முள்ளங்கிலாம் போடுற மாதிரி க்ரோ பேக் வந்து ஒரு 2 பேக் வாங்கினேன் 200 ரூபாய்க்கு. அப்புறம் இங்கே கீரைலாம் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா குங்குமாதி தைலம் வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து குங்குமாதி சீரம் வந்து வாங்கியிருந்தேன். நைட் சீரம் நல்லா இருந்துச்சு. அது அவ்வளோதாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே சாப்பிட்ட அந்த ஸ்நாக்ஸே எங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டங்க. காலையிலே எல்லா சீட்ஸும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் போகிறப்போ 1:30 மணி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.